இங்க ஒருத்தருக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்கும். என்ன அப்டின்னா, சின்ன வயசுல இருந்தே இப்ப இவரு பொண்ணுங்கள டச் பண்ணாரு அப்டின்னா, அவருக்கு பயங்கரமா அலர்ஜி ஆகும். அதே மாதிரி தான் தெரியாத்தனமா ஒரு பொண்ண டச் பண்ணிருவாரா, இப்ப அவருக்கு வந்த அலர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்ல இவருக்காக வேலை செய்யறதுக்கு ஒரு ரோபோட் வச்சிருப்பாரு. அந்த ரோபோட் பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கும். அந்த பொண்ணு தான் இவருக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு சரி பண்ணியிருப்பா. அதனாலேயே இப்ப இவருக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட வந்து வாண்டடாவே பிரேக்கப் பண்ணிருவாரு. இந்த உண்மையெல்லாம் சொல்லாமலே. இப்ப இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி கை கொடுத்திருப்பா. இப்ப இந்த பொண்ணு டச் பண்ணா கண்டிப்பா அலர்ஜி ஆகும் அப்படின்றது தெரியும் தான். ஆனா கடைசியா போறாளே, நம்ம வந்து நோன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுனால ஆகும்னு தெரிஞ்சும் கை கொடுத்துருவாரு. இப்ப அந்த பொண்ணு போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அலர்ஜி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அவர் வீட்டுல ஒரு ரோபோட் வச்சிருப்பார்ல, அந்த ரோபோட் வந்து இவருக்காக கொடை பிடிச்சிருக்கும். அந்த ரோபோட் கிட்ட வந்து நின்ன உடனே இப்ப இவருக்கு வந்து ஃபுல்லா சரியாயிருச்சு. இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எதுவுமே போடாமலே சரியாயிருச்சு. ஒருவேளை நம்மளுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சு போல அப்படின்ட்டு இவர் வந்து மார்க்கெட்டுக்கு போயிருப்பாரு. மார்க்கெட் வந்து ரொம்ப கூட்டமா தான் இருக்கும். போறவங்க வரவங்க எல்லாரையும் வந்து டச் பண்ணி பாப்பாரு. எதுவுமே ஆகாது. இவர் வந்து மார்க்கெட்டுக்கு போறப்போ அந்த ரோபோ பொண்ணு இருப்பால, அவ வந்து கூடவே தான் இருப்பா. கூடவே கை பிடிச்சிட்டு தான் போவாரு. இவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு, நம்மளுக்கு பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்ட்டு அவரோட டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் வந்து கால் பேசிட்டு இருக்கிற அந்த கேப்ல வந்துட்டு அந்த ரோபோ பொண்ணு வேற ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பா. மறுபடியும் வந்து அவருக்கு அலர்ஜி ஜாஸ்தி ஆகிருக்கும். டாக்டருக்கே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அது என்ன வந்து உனக்கு திடீர்னு ஜாஸ்தி ஆகுது, திடீர்னு வந்து சரியாயிருச்சுன்ற என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப இவருக்கு வந்து அலர்ஜி ஜாஸ்தி ஆகிருக்கும். அந்த ரோபோ பொண்ணு இருப்பால, அவளை பார்த்த உடனே அப்படியே குறைஞ்சிரும். ரெண்டு பேர் வந்து அந்த பொண்ணை மறைக்கிற மாதிரி வந்து நின்று இருப்பாங்க. மறுபடியும் ஜாஸ்தி ஆகிருக்கும். மறுபடியும் அவங்க அப்படி நகர்ந்து போனதுக்கு அப்புறமா அந்த அலர்ஜியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மியாகிட்டே வரும். அப்போதான் தெரிய வருது, இப்ப இவர் வந்து இந்த பொண்ணை எப்பெல்லாம் பாக்குறாரோ, எப்பெல்லாம் டச் பண்றாரோ அப்பெல்லாம் வந்து அவருக்கு அந்த பிரச்சனை இல்லாம இருக்கு. இப்ப இவர் வந்து இது என்னமோ ஒரு ரோபோட் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இது ரோபோட்லாம் கிடையாது, உண்மையான ஒரு பொண்ணு தான். இவருக்கு வந்து ரோபோட்டை விற்கிறதுக்காக வந்த சயின்டிஸ்ட் கடைசி நேரத்துல அந்த ரோபோட்ல சில எரர்லாம் இருந்ததுனால இப்ப இந்த பொண்ணு கிட்ட பேசி நீ கொஞ்ச நாளைக்கு மட்டும் ரோபோவா நடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா அது வந்து இவருக்கு தெரியாது. இந்த பொண்ணு வந்து உண்மையாவே ஒரு ரோபோட் மாதிரி நினைச்சுதான் இவரும் நடத்திட்டு இருப்பாரு.